Dear students, I welcome you all to St. Joseph Studynet online session. Today we are going to see chapter 2 Basic Algebra exercise 2.3. First sum, represent the following inequalities in the interval notation. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா first subdivision x வந்து is greater than or equal to -1 and x less than 4. ஓகேங்களா, ஸோ இங்கே அவங்களே ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து எந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் -∞ to +∞ போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து -1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா less than 4. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் greater than or equal to -1. ஸோ -1 விட அதிகமாக இருக்கான் அண்ட் ஈக்குவலாகவும் இருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா less than 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வல்குள்ளே தான் லை ஆகுது. அதை தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல் நோட்டேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி greater than or equal to அப்படின்னு இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், என்ன இன்டர்வல் யூஸ் பண்ணணும், நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம், க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 கமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் less than 4 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இன்க்ளூடட் கிடையாது. அது வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வலே போட்டுக்கலாம், கமா 4. ஸோ செகண்ட் சப்டிவிஷன், x is lesser than or equal to 5 and x is greater than or equal to -3. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் ப்ளாட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா -∞ to +∞. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் என்னது, ஒன்று வந்து -3 அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x is lesser than or equal to 5. ஸோ 5ஐ விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஈக்குவல் டு 5னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து greater than or equal to -3. ஸோ இந்த இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இந்த -3 to 5குள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே greater than or equal to or lesser than or equal to கொடுத்துருக்கனால நம்ம என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போது வேல்யூ ஆஃப் x lies between -3, 5. ஓகேங்களா, ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்னா என்ன, அந்த வேல்யூவும் இன்க்ளூடட் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, தேர்ட் சப்டிவிஷன், x less than -1 or x less than 3. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம நம்பர் லைன் ப்ளாட் பண்ணலாம். ஸோ நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா -∞ to +∞ அண்ட் கொடுத்துருக்க வேல்யூஸை ப்ளாட் பண்ணுவோம். -1 ஒன்று, இன்னொன்று வந்து 3. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா x is lesser than -1. ஸோ இட் இஸ் less than -1 இந்த சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா x is less than 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் 3. அப்போது x வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிருக்கு, இந்த -1ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3குள்ளே தான் வருது. ஓகேங்களா, அப்போ நம்ம இதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம், -∞, 3. இதுவுமே ஓப்பன் இன்டர்வல். ஓகேங்களா, ஃபோர்த் சப்டிவிஷன், -2x greater than 0 or 3x - 4 less than 11. -2x greater than 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். டிவிடெண்ட்டில் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போது -x greater than 0. ஸோ எக்ஸில் வந்து -சைன் வரக்கூடாது. அப்போனா -சைனால் ப்ராடக்ட் பண்ணுறப்போ எக்ஸ் வந்து அப்போது இன்இக்வாலிட்டி சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிடும், less than 0. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3x - 4 less than 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 3x இந்த 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா +4 ஆகிடும். அப்போது 11 + 4 which is 3x less than 15. ஸோ இந்த 3 அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா 15/3 வந்து which is 5. ஸோ x பார்த்தீங்கன்னா x lies between, இப்போ ஃபஸ்ட் நம்பர் லைன் ப்ளாட் பண்ணுவோம், -∞ to +∞ and 0, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, இப்போ வந்து x is less than 0 அப்படின்னு சொன்னோன்னா இங்கே தானே. அடுத்து பாருங்கள், x is less than 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0ன்ற இன்டர்வல் இதுக்குள்ளே தான், இந்த -∞ to 5குள்ளே தான் லை ஆகுது. அதனால் நம்ம டேரெக்டாகவே என்ன எழுதலாம், ஓப்பன் இன்டர்வல் -∞, 5. செகண்ட் சம், சால்வ் 23x less than 100 when first subdivision பார்த்தீங்கன்னா when x is a natural number and second subdivision வந்து x is an integer. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நம்ம இதை கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். 23x less than 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x is less than 100 divided by 23. ஸோ நீங்கள் வந்து 100 23ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 4.3 சம் டெசிமல் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா when x is a natural number என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியும், 1 2 3 4 எல்லாமே நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னென்ன வரும், இங்கே less than 4.3குள்ளே இருக்கணுன்றதுனால நம்மளுக்கு 1, 2, 3, 4. ஓகேங்களா, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x is an integer. ஸோ இன்டிஜர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து less than 4 இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நெகட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து ஜஸ்ட் டாட் போட்டுட்டு -3, -2, -1, 0, அப்புறம் பாசிட்டிவில் வந்து 1 2 3
4 ஓகேங்களா, அதுக்கு மேலே போகாது. ஸோ இது வந்து நம்ம இன்டிஜருக்கு சொல்லலாம். தேர்ட் சம், சால்வ் minus 2x greater than or equal to 9 when first subdivision x is a real number, second subdivision x is an integer, third subdivision x is a natural number. So last summary தான். first thing நம்ம இந்த x சால்வ் பண்ணுவோம். minus 2x greater than or equal to 9 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9/2 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ணணும் எக்ஸ்லேருந்து. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், சைன் மைனஸ் சைனால் ப்ராடக்ட் பண்ணுறப்போ அப்போ எனக்கு எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -9/2 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -9/2. இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னது, எக்ஸ் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் நம்பர்னால் என்னது, எல்லா நம்பருமே நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே வந்து இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், இந்த எக்ஸோட வேல்யூவை. ஸோ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா -∞ to +∞ இப்போ அது 9/2னா அதான் -4.5ன்னு வச்சுங்களேன். இப்போது ரியல் நம்பர்னு சொன்னோன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -4.5. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா -∞ to -4.5 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா -∞ வந்து ஓப்பன் இன்டர்வல் தான். இங்கே வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ்ட் இன்டர்வலில் போடணும், -9/2 க்ளோஸ்ட் இன்டர்வலில். ஓகேங்களா, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கேட்டிருக்காங்க. when x is an integer, எக்ஸோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் அதாவது -∞ வந்துக்கிட்டே இருக்கும், அப் டு வந்து -4.5 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்டிஜர்ன்றது ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும், ஸோ -7 வரலாம், -6 வரலாம், -5 வரலாம், -4 போட முடியாது பிகாஸ் இங்கே வந்து -4.5 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்கனால ஸோ நம்ம -5ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து when x is an integer இதுதான் வேல்யூஸ். ஓகேங்களா, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தானே. ஸோ நெகட்டிவ்ஸ் வேல்யூ வருமா, எக்ஸ் வந்து ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -4.5 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ -4.5க்குள்ளார ஏதோ நெகட்டிவ் வேல்யூ ஏதோ நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுமா, கண்டிப்பாக இருக்காது. அப்போது தேர்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன சொல்லலாம், இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ அது எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். ஃபோர்த் சம், சால்வ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 of x minus 2 divided by 5 lesser than or equal to 5 of 2 minus x divided by 3. ஸோ கொடுத்துருக்கிறத எழுதுவோம். 3 of x minus 2 divided by 5 less than or equal to 5 of 2 minus x divided by 3. ஸோ இந்த டினாமினேட்டரை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 3 இந்த சைடு வந்துடும் அண்ட் இந்த 5 இந்த சைடு போய்டும். ஓகேங்களா, ஸோ 3 3s are 9. ஸோ 9 into x minus 2 less than or equal to 5 5s are 25. ஸோ 25 into 2 minus x. இப்போ இந்த 9 உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ 9x minus 18 less than or equal to இங்கே பார்த்தீங்கன்னா 25 into 2 வந்து என்னது 50. ஸோ 50 minus 25x. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா இந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ -25 வந்து +25 ஆகிடும். அப்போ 9x plus 25x less than or equal to 50. இந்த -18 இந்த சைடு வரப்போ +18 ஆகிடும். அப்போது 9x plus 25x பார்த்தீங்கன்னா 34x less than or equal to இது பார்த்தீங்கன்னா 68. ஸோ x is less than or equal to 68/34. ஸோ 68/34ன்றது என்னது 2. ஸோ x is less than or equal to 2. அப்போது இதை நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணனா நம்ம பார்த்தீங்கன்னா -∞ to +∞. இதில் வந்து 2 வேல்யூ நம்ம கொடுத்துருக்க 2 வேல்யூ மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா less than or equal to 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இட் லைஸ் பிட்வீன் -∞ to 2. ஸோ அப்போ நம்ம இது இன்டர்வல் நோட்டேஷன் எப்படி ப்ளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -∞ நம்ம ஓப்பன் இன்டர்வலில் போடணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா less than or equal to அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் பிகாஸ் 2 ஆல்சோ இஸ் இன்க்ளூடட் அப்படின்னு நம்ம போடணும். செகண்ட் சப்டிவிஷன் 5 minus x by 3 less than or equal to x by 2 minus 4. So same 5 minus x by 3 less than or equal to x by 2 minus 4. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போது 5 minus x divided by 3 less than or equal to இங்கே எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போது -8. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த 2 இந்த சைடு வரப்போ 10 minus 2x less than or equal to 3x minus 8 3s are 24. ஸோ -24. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா இந்த -2x இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அண்ட் இந்த -24 அந்த சைடு போயிடுவோம். அப்போது 10 plus 24 less than or equal to 3x plus 2x. அப்போது 34 less than or equal to 5x. ஸோ இதை மாற்றி எழுதலாம். அப்போது 5x is greater than or equal to 34. அப்போது x வேல்யூ பார்த்தீங்கன்னா 34 divided by 5. ஸோ x is greater than or equal to 6.8. ஸோ அப்போது நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணலாம்.
நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.8. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6.8 அதிகமாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது இன்டர்வல் நோட்டேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிரேட்டர் than or equal to அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கணும். 6.8 கமா இந்த இன்ஃபினிட்டி வந்து நம்ம ஓப்பன் இன்டர்வலில் போட்டுக்கலாம். ஃபிஃப்த் சம், to secure A grade, one must obtain an average of 90 marks or more in 5 subjects, each of maximum 100 marks. If one scored 84, 87, 95, 91 in 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get A grade in the course? 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ 5வது சப்ஜெக்ட் மினிமம் எவ்வளோ இருந்தால் இந்த ஆவரேஜ் ஆஃப் 90 மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தா, டோட்டல் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் ஆஃப் 5 சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 90 இருக்கணும், இல்லது ஆர் மோர் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ இந்த ஆவரேஜ் ஆஃப் 5 சப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அந்த 5 சப்ஜெக்ட்டும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 5 தானே பண்ணுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணுவோம், which is 84 + 87 + 95 + 91. எனக்கு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் தான் தெரியும், 5வது சப்ஜெக்ட் தெரியல. ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன், நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 5 சப்ஜெக்ட். ஓகேங்களா? டிவைடட் பை நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், அந்த டோட்டல் சப்ஜெக்ட் டிவைடட் பை அதோட டோட்டல் நம்பர், அப்போது 5. ஓகேங்களா? ஷுட் பி கிரேட்டர் than or equal to 90. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ 84 + 87 + 95 + 91 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 357 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 357 + x டிவைடட் பை 5 greater than or equal to 90. ஸோ இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 90 × 5 வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும், 450. ஸோ 357 + x greater than or equal to 450. ஸோ x is greater than or equal to அந்த 357 அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது -357. ஸோ x should be greater than or equal to 93. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5th சப்ஜெக்ட் தானே நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கோம். அப்போது அந்த 5th சப்ஜெக்ட் மார்க் எப்படி இருக்கணும்னு பார்த்தா greater than or equal to 93. ஸோ அவங்க என்ன அதே தானே கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் மஸ்ட் செக்யூர் இந்த 5th சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமமாக அவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் வந்து அந்த 5th சப்ஜெக்டில் வந்து எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 93 மார்க்ஸ் வாங்கணும். ஓகேவா? 6th sum, a manufacturer has 600 liters of a 12% solution of acid. How many liters of 30% of acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 15% but less than 18%? ஓகே, ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட பார்த்தீங்கன்னா 600 liters of 12% of acid solution இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேன் எடுத்துக்கும். இந்த கேனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 600 லிட்டர்ஸ் இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து 600 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 600 லிட்டர்ஸில் ஒரு 12% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் ஹேஸ் 600 liters of 12% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன். ஸோ மொத்தமாக 600 லிட்டர்ஸ், அதில் வந்து 12% வந்து ஆசிட் சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, how many liters of 30% ஆசிட் சொல்யூஷன் must be added. ஸோ இது கூட சம் எக்ஸ் லிட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். how many liters அது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். சம் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் மிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 15% விட அதிகமாக இருக்கணும் அண்ட் 18% விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த டோட்டல் லிட்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேனுஃபேக்சர்கிட்ட 600 liters ஆஃப் 12% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன்னா நம்ம அது எப்படி போடுவோம், 600 லிட்டர்ஸ்லேருந்து அந்த 12% நம்ம கால்குலேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், 600 × 12 டிவைடட் பை பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், 12 டிவைடட் பை 100 போடுவோம். இப்போது இது கூட என்ன சொல்கிறாங்க, இது கூட வந்து சம் லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த லிட்டர்ஸ் தெரியாது, அதை நான் எக்ஸ்னு எடுத்துட்டேன். அண்ட் அதோட ஆசிட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 13%. ஸோ எப்படி நம்ம இங்கே 600 × 12 by 100 போட்டோமோ அதே மாதிரி இங்கே வந்து 30 by 100. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆசிட் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும்னா, இட் ஷுட் பி மோர் தேன் 50% இருக்கணும் அண்ட் லெஸ் தேன் 18% இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரிசல்ட்டிங் மிக்சர். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தா, இட் ஷுட் பி மோர் தேன் எவ்வளோ இருக்கணும், 15% ஆஃப் த அந்த லிட்டர்ஸ் ஆசிட் சொல்யூஷன் இருக்கணும்.
ஸோ டோட்டல் லிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து எத்தனை லிட்டர்ஸ் ஒன்று வந்து 600 லிட்டர்ஸ் இது கூட நான் எத்தனை லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறோன்னு சொன்னேன் சார் அது நம்மளுக்கு தெரியாது அது நம்ம எக்ஸ் லிட்டர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எத்தனை 600 + எக்ஸ் லிட்டர்ஸ் வந்து இருக்குது இதில் வந்து 15% இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கண்டிஷன் சொன்னதுனால ஸோ இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து ஷுட் பி மோர் தேன் 15% அந்த லிட்டர்ஸோட நம்ம இந்த 15% நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா அடுத்து வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 18% இந்த ரிசல்ட்டிங் மிக்சரோட இட் ஷுட் பி லெஸ் தேன் 18% அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அதே மாதிரி இந்த டோட்டல் லிட்டர்ஸ் 600 + எக்ஸ் தான் இந்த டோட்டல் லிட்டர்ஸ் இது வந்து இதோட ஆசிட் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இட் ஷுட் பி 18% லெஸ் தேன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டூ 18/100 பர்சன்டேஜ்னால நம்ம 18/100 போடுறோம் ஸோ இப்போ புரியுதுங்களா ஸோ டோட்டலாக ரிசல்ட்டிங் மிக்சர்ன்றது இதுதான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தா இட் ஷுட் பி மோர் தென் 15% ஆக்சைடு கண்டென்ட் இருக்கணும் அண்ட் லெஸ் தேன் 18% இருக்கணும் ஓகேங்களா இந்த 600 + எக்ஸ் ஏன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டோட்டலாக 600 லிட்டர்ஸ் இருக்குது அண்ட் அது கூட எத்தனை லிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் தெரியல அது நம்ம எக்ஸ்னு எடுத்துட்டோம் ஸோ டோட்டலாக வந்து அந்த 600 கூட அந்த எக்ஸ் லிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ 600 + எக்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தா ஸோ ரெண்டு இன்இக்வாலிட்டி அட் அ டைமில் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டு குரூப்பிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்குவோம் அப்போது என்ன இருக்குது 600 + எக்ஸ் இன்டூ 15 / 100 லெஸ் தேன் 600 இன்டூ 12 / 100 ப்ளஸ் ஸோ இந்த எக்ஸ் இன்டூ 30 வந்து 30x / 100 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே எல்சிஎம் தான் நம்ம அதை சேர்த்து கூட எழுதிடலாம் ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஸோ 15 × 600 வந்து பார்த்தீங்கன்னா 9000 அண்ட் 15 × x வந்து 15x / 100 லெஸ் தேன் இந்த 600 × 12 வந்து பார்த்தீங்கன்னா 7200 ப்ளஸ் இந்த 30 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30x ஆட் பண்ணி எழுதிடலாம் பிகாஸ் ஸோ பார்த்தீங்கன்னா காமன் டினாமினேட்டர் ஓகேங்களா ஸோ 100 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 100 இந்த சைடு 100 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது 9000 + 15x லெஸ் தேன் 7200 ப்ளஸ் 30x ஸோ எக்ஸ் ஒரு சைடும் நம்பர்ஸ் ஒரு சைடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15x இந்த சைடு கொண்டு வந்துடலாம் ஸோ 9000 அண்ட் இந்த 7200 இந்த சைடு வரப்போ -7200 லெஸ் தேன் 30x மைனஸ் 15x ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ 1800 கிடைக்கும் லெஸ் தேன் 15x ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் x இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போது 15x இஸ் கிரேட்டர் தேன் 1800 அப்போது எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 1800 15 டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 120 கிடைக்கும் ஸோ ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இது ரெண்டுத்தையும் நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 600 இன்டூ இந்த 12 / 100 ப்ளஸ் 30x / 100 இஸ் லெஸ் தேன் பார்த்தீங்கன்னா 600 + x இன்டூ 18 / 100 இப்போ 600 × 12 ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 7200 / 100 ப்ளஸ் 30 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் தானே ஸோ சேர்த்து எழுதலாம் அப்போது 30x லெஸ் தேன் இந்த 600 × 18 ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 10800 ஓகேங்களா ஸோ 10800 ப்ளஸ் 18x / 100 இப்போ இந்த 100 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது ரிமைனிங் வந்து என்ன இருக்குது 7200 ப்ளஸ் 30x லெஸ் தென் 10800 ப்ளஸ் 18x ஓகேவா ஸோ எக்ஸ் ஒரு சைடு வச்சுருவோம் அப்போது 30x மைனஸ் 18x லெஸ் தென் 10800 மைனஸ் 7200 ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து 12x கிடைக்கும் 12x லெஸ் தேன் 3600னா அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தேன் என்னவாக இருக்கும் 300 ஸோ அப்போது நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரேஞ்ச் எப்படி இருக்குது ஸோ -∞ to +∞ என்ன வேல்யூஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 120 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 120 அண்ட் லெஸ் தேன் 300 ஸோ அப்போ நம்பர் லைனில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இல்லை அதனால் நம்ம வந்து ஓப்பன் இன்டர்வலே போட்டுக்கலாம் 120, 300 அதுவே நம்ம இன்இக்வாலிட்டியில் சொல்லணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் இட் இஸ் கிரேட்டர் தேன் 120 அண்ட் லெஸர் தேன் 300 ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹவு மெனி லிட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸில் கேட்டிருக்கனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 120 அண்ட் லெஸர் தேன் 300 ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் பிட்வீன் எக்ஸ் வந்து ஸோ அந்த லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இட் ஷுட் பி பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்ட் 300 லிட்டர்ஸ் ஓகேங்களா